உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். நீ ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டல, இப்போ நான் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டேன். நீங்கள் வந்து எடப்பாடி வந்து அவ்வளோ கொள்ளையடிச்சாரு, அவ்வளோ கஜானாவை சூறையாடினாருங்க. நீங்கள் எவ்வளோ சூறையாடினீங்கன்றதுக்கு இப்போ நான் ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன்றார். ஏன்னா கஜானா காலி, ப்ராமிசஸை நிறைவேற்றுறதுக்கு டைம் வேணும்ட்டாரு. ஸோ வெள்ளை அறிக்கைன்னும் போது ஈ கேன் ஈஸிலி ரிவர்ஸ் த டேபிள்ஸ் ஆன் ஸ்டாலின் கவர்மெண்ட். நீங்கள் மொத்தமாக வயிற்று எடுத்துகிட்டு போயிட்டீங்க, தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்றது. இதை தான் நீங்கள் பண்ணீங்க எடப்பாடிக்கு. சரியான பாதையில் தான் அவர் போகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது he knows the business, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் know the depth of the problems. In fact, I too have underestimated him. நான் இந்த முதல் ஸ்பீச் இன்ஃபேக்ட் அவர் கவர்னர் ஸ்வேரிங்கன் முடிச்சுட்டு போனோடனே வழக்கமாக கலைஞ்சிடும். வழக்கமாக ஸ்வேரிங்கனுக்கு பிறகு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எதுவுமே இருக்காது. அங்கே கையெழுத்து போட்டது தட்ஸ் ஒரு ட்ராமாட்டிக் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து. பட் ஸ்பீச் இருக்காது. இன்றைக்கி ஸ்பீச் இருக்குது. அந்த ஸ்பீச்சுமே வந்து நான் நினச்சேன் அவர் பேச போகிறாருன்னொன்னே ஐ திங்க் இங்கே சம் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஆர்கியூங் இது வந்து ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி இருக்கும் தான் நானும் நினச்சேன். இல்லை, ஈ மென்ட் பிஸ்னஸ். அதில் நம்பர் 1 வந்து ஒயிட் பேப்பர் ஃபினான்சஸை பற்றினது. நம்பர் 2 வந்து கஜானா காலி, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னது. நம்பர் 3 வந்து யார் தப்பு பண்ணாலும் நான் விட மாட்டேன் அப்படின்றது. பவர் சென்டர்ஸ் நம்பர் 4 பவர் சென்டர்ஸ் கிடையாது, ஒரே ஒரு பவர் சென்டர் தான்றது. அப்புறம் வந்து மன்னராட்சி இல்லை, நான் கஷ்டத்துலேருந்து வந்தேன்றது. இந்த 4 and 5 வந்து பவர் சென்டர்ஸ் கிடையாது, நான் மன்னராட்சி மூலமாக வந்தவன் கிடையாதுன்றது வந்து இவருக்கு முன்னால் ஆண்டவர்களுக்கான அவர்களை பற்றிய ஒரு வர்ணனை அது. ஸோ இதில் இந்த ஹோல் ஸ்பீச்சில் வெரி ஷார்ட் ஸ்பீச் அது ஒரு 10-12 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 15 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஒயிட் பேப்பர் ஆன் கவர்மெண்ட் ஃபைனான்சஸ் வந்து கரெக்ட், இவங்க அது 21 பண்ணாங்க. இப்போ இவர் இதை பண்ணிட்டார். ஐ திங்க் இட் வில் பி பிரசிடென்ட்னு எனக்கு தோணுது. இனிமேல் யார் வந்தாலுமே அது ஒன்றும் இவர்கள் அரசியல்வாதிகள் நேர்மையாளர்கள் என்பதற்கான அடையாளமாக நான் பார்க்கல, யாராக இருந்தாலும் இன்க்ளூடிங் விஜய். பட் கொடுத்த ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் கொஞ்ச நாளைக்காவது இருக்கிறதுக்கும் அல்லது நிரந்தரமாகவே ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போச்சுன்னா அதுலேருந்து தங்களை காத்து கொள்வதற்குமான ஒரு காண்ட்லெட், ஒரு கேடயம், அட்லீஸ்ட் அ ஷார்ட் டேர்ம் காண்ட்லெட் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் ஃபுல்ஃபில்லிங் தர் எலக்ட்ரல் ப்ராமிசஸ்.